நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் இருப்பதாக கூறி கருப்பு திரைப்படத்திற்கு தடை கோரிய வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் நீதித்துறையில் ஊழல் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது என்று கருத்து தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்கள் தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். நீதித்துறையின் ஊழல் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது எனவும் நீதிபதிகளை புனிதர்களாக கருத அவசியம் இல்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கருப்பு திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி தொடரப்பட்ட வழக்கை கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த தள்ளுபடி செய்த அந்த உத்தரவின் நகல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயண ஆகியோருடைய அமர்வு இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவில் பல்வேறு கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். அதில் நீதித்துறையில் ஊழல் என்ற கூற்றுக்களை நாங்கள் முழுமையாக ஆதரிக்க மறுக்கிறோம் எனவும், நீதித்துறை ஊழல் நிகழ்வது அறிவோம் எனவும், இதனை எதிர்கொண்டு இருக்கிறோம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த ஊழலை தடுப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற முழு அமர்வு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கற்பனையான இடத்திற்காக இதனை பெரிய அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை எனவும், ஒவ்வொருவருக்கும் கருத்து சுதந்திரம் இருப்பதாகவும், அவர்கள் அந்த கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் வழக்கறிஞர் சங்கங்கள் சில உறுப்பினர்கள் ஊழல்வாதிகளுடன் தொடர்பு இல்லாமல் நீதித்துறையின் ஊழல் நிகழ முடியாது எனவும், ஊழல்வாதிகளை பிடிக்கும் நிலைமையில் உரிய முறையில் கையாளுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இது போன்ற ஊழல்வாதிகளிடமிருந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும், நீதித்துறை அதுதான் கண்ணியமாக இருக்கும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் எந்த ஒரு சிறப்பு திரையிடலையும் ஏற்பாடு செய்யாமல் இந்த படத்தை பார்த்த கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தவறானது எனவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தினை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் டஜன் கணக்கில் வில்லன்களை கதாநாயகன்கள் அடிக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு கற்பனையான பாத்திரம் தான் இந்த திரைப்படம் எனவும், எனவே இந்த கற்பனைக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதில்லை எனவும், இதை ஒரு திரைப்படமாக மட்டுமே பார்க்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.